வாங்கோ நேயர்களே, இன்றைக்கி கின்வா ஃப்ளோர் வச்சு டேப்லா எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த கின்வா ஃப்ளோர் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். நீங்கள் அமேசானில், பிளிங்கிட்டில் வர வச்சுக்கலாம். 1 kg பேக்கெட் வாங்கிட்டாக்கா நீங்கள் 20 times பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஒதுகிறது. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கின்வா மாவு ஒரு பேசனில் போட்டுண்டு அதுக்கு தேவையான கேரட்டு, வெங்காயம் பொடியாக நெருக்கி சேர்த்துக்கணும். பச்சை மிளகா, அப்புறமா புதினா தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துட்டு மசாலா பவுடர் சேர்த்துட்டுருக்கேன் பாருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கட்டுமிளகா பொடி, தனியாத்தூள், அஜ்வைனு, அப்புறம் மிளகுத்தூள், பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் ஹெல்த்தியானது இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்கணும். மெயினாக இதுக்கு தயிர் தான் இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல தயிர் சேர்த்துட்டு புளிப்பு இல்லாமல் கட்டி தயிர் சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கேரட்டு, வெங்காயம், அப்புறம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, எள்ளு, மிளகுப்பொடி எல்லாமே இருக்குது இதில். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புல் தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, சின்ன கரண்டி, நிறையா இல்லை, இந்த தொகையிலெல்லாம் சாதிக்கிறவங்க பாருங்க, அந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை தொளிச்சுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகக்கூடாதுன்ட்டு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து நல்லா உருண்டையாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் தட்ட போகிறீங்களோ ரொட்டி, அந்த சைஸுக்கு உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் கூட கிடைக்கும் ஆன்லைனில், இல்லை ரொட்டி பேப்பர்னு கிடைக்கும், ஒப்பட்டுன்னு பண்ணுறா பாருங்க அந்த பேப்பர். அந்த பேப்பரில் கூட நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் பெட்ரு. அதை தட்டிட்டு இந்த மாதிரி சூடான தவாலே காய்ச்சி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாக்கா சூப்பராக டேப்லாம் ரெடி ஆகிடும். வெரி வெரி ஹெல்த்தி. எவ்வளோ உடம்புக்கு நல்லது, சத்தானது இது. புதினா தழை, மல்லித்தழை, கருவேப்பிலை, அஜ்வைனு எல்லாம் என்ன தான் இல்லை, இதில் அத்தனை போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் அனுப்பலாம். தொகையில் ஒன்றும் வேண்டாம், வேணும்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.